ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர்ஸ். இது வந்து லீனியர் ரெக்ரெஷன் மாடல்ல நம்ம பெஸ்ட் லைன் ஃபிட் பண்றதுக்காக பெஸ்ட் லைன் ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்டோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்றது யூஸ் பண்ற ஒரு மெத்தட். ரேடியன் டீசன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர்ல அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எரரோட வேல்யூவை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். எந்த எரர் அப்படின்னா சம் ஆஃப் ஸ்கொயர் எரர்ஸோட வேல்யூவை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அப்படின்னா எரர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ எரர் அப்படின்றது இந்த லைன்ல நம்ம பிளாட் பண்ணியிருக்க வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதாவது இந்த நம்ம பிங்க் கலர்ல பிளாட் பண்ணியிருக்க வேல்யூஸ் எல்லாமே வந்து ஆக்சுவல் வேல்யூஸ். ஆக்சுவல் வேல்யூஸ்னா என்னன்னா, இப்போ நம்ம டேட்டா செட்ல ட்ரைனிங் செட்ல இருக்கக்கூடிய ஒய் வேல்யூஸ். ட்ரைனிங் செட்ல இருக்க ஒய் வேல்யூஸ். இந்த வந்து நம்மளோட எஸ்டிமேட்டட் வேல்யூ. நம்ம இந்த லைன்ல நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்க வேல்யூ வந்து ப்ளூ கலர்ல மார்க் பண்ணியிருக்க வேல்யூ வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒய் ஹேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒய்க்கும் ஒய் ஹேட்டுக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து we call it as error. இதே மாதிரி ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் வந்து நம்ம எரர் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் வேல்யூ, ஒய் ஹேட்ன்றது நம்ம லைனில் எஸ்டிமேட் பண்ணுற வேல்யூ, எரர் அப்படின்றது இந்த ஒய் மைனஸ் ஒய் ஹேட். இந்த ஒய் மைனஸ் ஒய் ஹேட் அப்படின்ற இந்த டேர்ம் வந்து எது அப்படின்னா ஒரு சிங்கிள் இப்போ இந்த ரெண்டு டேட்டா பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு அதை எரர் கால்குலேட் பண்ணுறது ஒய் மைனஸ் ஒய் ஹேட். டிஃப்ரென்ஸ்னா என்ன அப்படின்னா எரர் அப்படின்றது நத்திங் பட் இந்த டிஃப்ரென்ஸ் தான். இந்த ஸ்பேஸ் உள்ள இந்த டிஃப்ரென்ஸ் தான். இந்த ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வருமோ அதான் எரர். இதை எதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னா ஸ்கொயர்டு எரர்னு சொல்றோம். சம் ஆஃப் ஸ்கொயர் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா பாயிண்டோட எரர், இப்போ இந்த ரெண்டு டேட்டா பாயிண்டோட எரர், ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம ஒய்ஐ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒய்ஐ மைனஸ் ஒய்ஐ ஹேட் எப்படி வச்சுக்கலாம். சாரி ஒய்ஐ மைனஸ் ஒய்ஐ ஹேட். இந்த எரர் வேல்யூ வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். எதுக்காக ஸ்கொயர் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இந்த ஒய் வேல்யூ வந்து இந்த டேட்டா பாயிண்ட்டோட அதிகமாக இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ வரும். பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒய் வேல்யூ வந்து இதோட கம்மியாக இருக்குது. இந்த ஒய் வேல்யூவோட ஒய் ஹேட் வேல்யூவோட கம்மியாக இருக்குது. அப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் எரர் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாத்தையும் சம் பண்ணுவோம். அதை தான் சம் ஆஃப் ஸ்கொயர் எரர்னு சொல்கிறோம். ஸோ சம் பண்ணும்போது நம்ம நடுவில் நெகட்டிவ் டேர்ம்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணுறோம், we are squaring the error. அதை ஸ்கொயர் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் சம் பண்ணுவோம். ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர் எரர் அப்படின்னா sum of the squared errors of all data points. அதாவது errors of all data points. ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் எரர் ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது ஆக்சுவல் வேல்யூக்கும் எஸ்டிமேட்டட் வேல்யூக்கும் நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னவோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா இது மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். சம் ஆஃப் ஸ்கொயர் எரர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 to n. 1 to n அப்படின்றது நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ். என்னன்றது இட் ரெப்ரசன்ஸ் த நம்ம எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கோ, நம்ம டேட்டா செட்டில் எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் n. ஸோ i ஈக்குவல் டு 1 to n y மைனஸ் ஒய் ஹேட் த ஹோல் ஸ்கொயர். ஸோ சமேஷன் பண்ணிடுறதுனால எல்லா டேட்டா பாயிண்ட்ஸோட எரரை கால்குலேட் பண்ணி எல்லாத்தையும் சம் பண்ணுறாங்க. இதில் ஒய் ஹேட் இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது என்ன, சாரி அந்த ஒய் ஹேட் நம்ம எஸ்டிமேட் பண்ணுற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த லைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட் லைன்லேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாரி, இந்த நம்ம எஸ்டிமேட் பண்ணுற வேல்யூ வந்து லைனில் இருக்கும். அந்த மற்ற பாயிண்ட்ஸ் வந்து ஒரிஜினல் ஆக்சுவல் வேல்யூஸ் வந்து டிவியேட் ஆகும்னா அதான் ஆக்சுவல் பாயிண்ட்ஸ். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை தான் எரர்னு சொல்லிடுறோம்.
அந்த பாயிண்ட் இந்த லைன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் வச்சு பண்ணலாம். y hat is equal to பீட்டா நாட் பிளஸ் பீட்டா ஒன் ஹெச். இது வேற ஒன்றும் கிடையாது. பீட்டா நாட் பிளஸ் பீட்டா ஒன் ஹெச்ன்றது நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்க ஃபண்டமெண்டல் லைன் ஈக்குவேஷனோட ரெப்ரசன்டேஷன் தான். எம்ஹெச் பிளஸ் சி. எம்ன்றது வந்து ஸ்லோப்பு, சின்றது வந்து இன்டர்செப்ட். ஸ்லோப் அப்படின்றது ஸோ நம்ம இது மாதிரி இருக்கு அப்படின்னா ஸோ இந்த ஸ்லோப் அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க இருந்து இப்படி டிராவல்ஸ் ஆகுறது. அதாவது இப்படி ஒரு இது மாதிரி மூவ் பண்றோம்ல, இதுல மூவ் பண்றதுல இந்த டிஸ்டன்ஸ் இப்படி ஸ்லாண்டிங்கா வர டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிராவல் ஆயிருக்கீங்க அப்படின்றத மெஷர் பண்றது. அதாவது இப்படி டிராவல் ஆனீங்கன்னா அதோட கரஸ்பாண்டிங் எச்ல எவ்வளோ டிராவல் ஆயிருக்கீங்க இதை சொல்றது தான் வந்து ஸ்லோப். அதாவது டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லலாம். டிஃப்ரென்ஸ் இன் y divided by difference in h, இல்லை it can be அதெல்லாம் வந்து நம்ம டிஃப்ரென்சியேஷன்லையும் பண்ணலாம். dy by dxன்னு சொல்லுவோம்னா அது மாதிரி பண்ணலாம். அதான் வந்து ஸ்லோப். இன்டர்செப்ட் அப்படின்றது நம்ம ட்ரா பண்ற லைன் வந்து y ஆக்சிஸ்ல எந்த இடத்துல டிராவல்ஸ் ஆகுதோ அது வந்து இன்டர்செப்ட். ஸோ இது வந்து பேசிக் லைன் ஈக்குவேஷன் தான். அதை தான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிடுறோம். பி நாட் பிளஸ் பி ஒன் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு. ஹெச்ன்றது நம்மளோட இண்டிபெண்ட் வேரியபிள், ஒய்ன்றது நம்மளோட டிபெண்ட் வேரியபிள். ஸோ இந்த ஆக்சுவல் வேல்யூ அப்படின்னா நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா ஆக்சுவல் வேல்யூன்றது நம்ம டேட்டா செட்ல இருக்கக்கூடிய டிபெண்ட் வேரியபிள். இப்போ இந்த டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்களா, பின்ட்ல மார்க் பண்ணிடுற டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவல் வேல்யூஸ். அந்த ஆக்சுவல் வேல்யூஸ் என்ன அப்படின்னா இந்த பீட்டா நாட் பிளஸ் பீட்டா ஒன் ஹெச் பிளஸ் எரர் வேல்யூ, பீட்டா நாட் பிளஸ் பீட்டா ஒன் ஹெச் பிளஸ் எரர் வேல்யூ. ஏன் இந்த எரர் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டேட்டா பாயிண்ட் இப்போ இந்த ப்ளூ கலர் டேட்டா பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டேட்டா பாயிண்ட்டை வந்து நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், அந்த லைன் ஈக்குவேஷன் வச்சு பீட்டா நாட் பிளஸ் பீட்டா ஒன் ஹெச் அப்படின்றத வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா இதான் எரர் வேல்யூ. அப்போ இங்க இருந்து இந்த வேல்யூ வந்து யூ கேன் ரெப்ரசென்ட் வித் ஒய் நாட்னு சொல்றோம்ல, அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பீட்டா நாட் பிளஸ் பீட்டா ஒன் ஹெச் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். பீட்டா நாட் பிளஸ் பீட்டா ஒன் ஹெச் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அப்புறமேல இந்த டேட்டா பாயிண்ட்ல மேல கொஞ்சம் கேப் இருக்கு. அதாவது இந்த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், எரர் வேல்யூன்னு சொல்றோம். ஸோ நம்ம ஆக்சுவல் வேல்யூவோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் பீட்டா நாட் பிளஸ் பீட்டா ஒன் ஹெச் பிளஸ் அந்த எரர் வேல்யூ. அதான் இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம் எரர் வேல்யூ அப்படின்ட்டு. நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா இந்த எரர் வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா மினிமைஸ் பண்ணணும். உங்களுக்கு இன்ட்யூட்டிவா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த ஆக்சுவல் வேல்யூ இது வந்து ஆக்சுவல் வேல்யூ, இது வந்து இது ஆக்சுவல் வேல்யூ, இது வந்து உங்களுக்கு எஸ்டிமேட்டட் வேல்யூ. இந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்றது தான் மினிமைசிங் த எரர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னு பார்ப்போம். எரர் எப்படி மினிமைஸ் பண்றது அப்படின்னா இதுதான் அந்த ஈக்குவேஷன். சம் ஆஃப் ஸ்கொயர் எரர் ஈக்குவல் டு yi மைனஸ் பீட்டா நாட் மைனஸ் b1 hi. இதே ஈக்குவேஷன் தான் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதே ஈக்குவேஷன் தான். சம் ஆஃப் ஸ்கொயர் எரர் இஸ் ஈக்குவல் டு இங்க இருக்குல்ல சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1tn y மைனஸ் y hat. அதாவது y hat இருப்பால என்ன போட்டுட்டோம், இந்த பீட்டா நாட் மைனஸ் b1 h1 போட்டுரும், hi போட்டுரும். அதாவது இந்த yi மைனஸ் y hatன்னு இந்த இடத்துல இருந்துச்சு. y hat இருப்பால நம்ம என்ன பண்ணிடுறோம்,
பீட்டா நாட் பிளஸ் பீட்டா ஒன் ஹெச் அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். மைனஸ் உள்ள வரதுனால மைனஸ் பீட்டா நாட் மைனஸ் பீட்டா பி1, சாரி பி1 போட்டுருக்கேன், பீட்டா ப்ரோலேட்டஸ் பி1 பீட்டா நாட் எப்படி வேணா வச்சுக்கலாம், டேர்ம் தான் அது. பி நாட் மைனஸ் பி1 ஹெச் ஐ த ஹோல் ஸ்கொயர், அதாவது மைனஸ் ஒய் ஹேட் இருக்குல்ல, ஒய் ஹேட் போல நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஓகே, ஒய் ஹேட் போல பீட்டா நாட் பிளஸ் பீட்டா ஒன் ஹெச் மைனஸ் உள்ள வரதுனால அந்த மைனஸ் பீட்டா பி நாட் மைனஸ் பி ஒன் ஹெச். ஸோ சாரி ஃபார் த கன்ஃபியூசன், பீட்டா நாட் பீட்டா ஒன், இங்கே வந்து பி நாட் பி ஒன்னு போட்டுட்டேன். இனிமேல் வந்து நம்ம அதை பி நாட் பி ஒன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எப்படி எரர் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அது டெரிவேட்டிவ் எடுக்கணும். என்ன டெரிவேட்டிவ்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இந்த லைன்ல தெரியும். டேக் த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் ஈக்குவேட் இட் டு 0. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்னா நம்ம டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல படிச்சிருக்கோம்னா டெரிவேஷன், அந்த கான்செப்ட் தான். எதுக்காக நம்ம இதுக்கு டெரிவேஷன் எடுக்கணும் அப்படின்னா, அந்த கான்செப்ட் ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போ இந்த ஈக்குவேஷன், இதை வந்து நீங்க ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுட்டோங்க. ஈக்குவேஷன் 1ல என்ன கன்சிடர் பண்ணிடலாம்னா, B1 வந்து கான்ஸ்டன்டா வச்சுட்டோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். B1 வந்து, அதாவது B1ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும். ஸோ அந்த B1ஓட வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டா சம் நம்பர் அப்படின்னு வச்சுட்டோங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, சம் ஆஃப் ஸ்கொயர் எரரோட வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணுறோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது பி நாட்டும் B1 தான். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, B1ஓட வேல்யூ நம்ம தெரியும் அசியூம் பண்ணிட்டு, அதாவது ஏதாவது ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வேரியஸ் B0 வேல்யூஸ், B0 டு ஒவ்வொரு வேல்யூவா மாற்ற போறோம். ஒவ்வொரு வேல்யூவா மாற்றி நம்ம சம் ஆஃப் ஸ்கொயர் எரர் ஃபைண்ட் பண்ண போறோம். அதாவது இந்த லைன் படிங்க. இன் ஈக்குவேஷன் 1 consider we have fixed value for B1, or fixed value வச்சுட்டோம். On try to find the value of sum of square error with different B0. B0 வச்சுட்டு நம்ம டிஃப்ரெண்ட், B0ஓட வேல்யூ 0.1, 0.2 இல்லை சம்திங் 1, 2 அது மாதிரி என்ன வேணா 1, 2, 3, 4 அது மாதிரி மாற்றிட்டு ஒரு பிளாட் பண்ணுறோம், ஒரு கிராஃப்ல பிளாட் பண்ண போகிறோம். எப்படி பிளாட் பண்ண போகிறோம்னா, நம்மளோட எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்க போகுது, we have B0, y ஆக்சிஸ்ல SSC. ஸோ நம்ம B0 டு ஒவ்வொரு வேல்யூவா கொடுத்து எஸ்எஸ்சியோட வேல்யூ, அதாவது சம் ஆஃப் ஸ்கொயரோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். அந்த ஃபங்க்ஷன், அந்த கிராஃப் வந்து மேபி இது மாதிரி ஒரு பிளாட் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த பிளாட்ல என்ன அப்படின்னா, நம்ம மினிமல் வேல்யூ எந்த நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த சம் ஆஃப் ஸ்கொயர் எரரோட வேல்யூவை வந்து we have to minimize. சரிங்களா? சம் ஆஃப் ஸ்கொயர் எரரோட வேல்யூ மினிமைஸ். இந்த வேல்யூ, இந்த பிளாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல தான் வந்து இது மினிமைஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ அந்த பாயிண்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றது அப்படின்னா, நம்ம இந்த பிளாட்ல அந்தந்த ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்ஸ்டும் ஒவ்வொரு பீட்டா நாட்டில் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்டும் நம்ம என்ன பண்ணலாம், we can find the slope. ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்க போகுது. ஸ்லோப் அப்படின்றது இட்ஸ் ஸ்ட்ரைட் லைன். இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட் லைனாக தான் வரும். இந்த இடத்துல எந்த அதாவது கிராஃப் வந்து இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் இல்லை, சேஞ்சஸ் இருக்காது. அந்த இடத்துல ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0வா தான் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்லோப்பு தான் வந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஸ்லோப்பு தான் வந்து நம்ம டிஃபரன்சியேஷன் அப்படின்னு சொல்றோம், dy/dx அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேஷன் பண்ணிட்டு அந்த ஸ்லோப்போட வேல்யூ நமக்கு 0ன்னு தெரியும் இந்த இடத்துல. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், அதனால மினிமல் வேல்யூவும் இருக்க போகுது. ஏன்னா அது சம் ஆஃப் தி ஸ்கொயர் எரரும் மினிமலா இருக்க போகுது. அப்ப நம்ம அந்த இடத்துல தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். அதாவது ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குல்ல. இப்போ ஸ்லோப் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம், ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு dy/dx சொன்னோம்.
slope is equal to dy by dx. Sorry. So dy by dx. I will erase it. So dy by dx. இதான் வந்து ஸ்லோப். சாரி, அந்த ஸ்லோப்போட வேல்யூ வந்து dy by dx அப்படின்னு இருக்கு. அந்த அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், 0 டு ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ 0 டு ஈக்குவேட் பண்றோம்னா அந்த ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் எடுத்துட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 டு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம b0ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியும். சேம் திங் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can apply to find derivative of b1. அதாவது எப்படி நம்ம இங்க வந்து b0ஓட வேல்யூ வந்து b1ஓட வேல்யூ வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கிட்டு ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டு b0ஓட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு கிராஃப் வரைஞ்சு அதில் 0 ஈக்குவேட் பண்ணோமோ அதே மாதிரி இங்க என்ன பண்ணலாம், b0 வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு அசியூம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம், b1 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் b1 வந்து சம் ஆஃப் தி ஸ்கொயர் எரர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். திரும்ப அதே கான்செப்ட் தான். இங்க வந்து ஸ்லோப்போட வேல்யூ 0 வரும். அதாவது அந்த இடத்துல தான் சம் ஆஃப் ஸ்கொயர் எரர்ஸ் வந்து மினிமலா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி அந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஆர்டர் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு b1 டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா 0 டு ஈக்குவேட் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து ரெண்டு வேல்யூஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, b0 அண்ட் b1 இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன்ல ரெண்டு இன்வால்வ் ஆகிடும் போது நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் யூஸ் பண்ணுவோம். வித் ரெஸ்பெக்ட் டு b0 டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை 0 ஈக்குவேட் பண்ணுவோம். அதே மாதிரி b1 ஒரு தடவை ஈக்குவேட் பண்ணி என்ன பண்ண போறோம், அதை வந்து நம்ம திரும்ப 0 ஈக்குவேட் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு b0 பார்ப்போம். அதுக்கப்புறமேலு we can see with respect to b1. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம அந்த ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம என்ன பண்ண போறோம், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் அப்ளை பண்ணி டிரைவ் பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ டிஃபரன்ஷியேட் அப்படின்னா டோ பை டோ b0, ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு b0 மட்டும் பண்ண போறோம். sigma is equal to 1 to n. So sigma so I equal to 1 to n அப்படின்றது number of data samples. ஸோ இந்த டெரிவேஷன்ஸ்ல எங்க நான் சிக்மா அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தாலும் சமேஷன் யூஸ் பண்ணியிருந்தாலும் எதர் I equal to 1 to n நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாலும் பண்ணாட்டியும் இட் ரெஃபர்ஸ் டு சிக்மா I equal to 1 to n தான். yi minus b0 minus b1 xi இதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஹோல் ஸ்கொயர். இப்போ என்ன பண்றோம், இந்த டோ பை டோ b0 வந்து உள்ள சமேஷன் ஃபுல்லா கொண்டு வந்துடுறோம். மற்ற ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்கு. இப்போ நமக்கு ரெண்டு ரூல் அப்ளை பண்ண போறோம். டிஃபரன்சியேஷன்ல இருக்கிற ரெண்டு ரூல், பவர் ரூலும் சைன் ரூலும். பவர் ரூல் அப்படின்னா இப்போ டிஃபரன்சியேஷன் ஆஃப் h ஸ்கொயர் அப்படின்னா we get 2h அப்படின்னு வரும். அந்த பவர் வந்து முன்னாடி வரும், 2 to the h பவர். இப்போ h பவர் nனா n into h பவர் n minus 1ன்னு வரும். நம்ம இங்க 2 இருக்கிறதுனால 2 into h பவர் 1 தான். ஸோ இந்த 2 முன்னாடி வந்துடுது. வித் ரெஸ்பெக்ட் டு எது பண்ண போறோம் அப்படின்னா b0 மட்டும் தான் பண்ண போறோம். b0 பக்கத்துல வேற எதுவும் நமக்கு கோஎஃபிஷியன்ட் வேற எதுவும் நமக்கு வேல்யூ கிடையாது, மைனஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த மைனஸ் அப்படின்றது அதான் செயின் ரூல்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் we are doing this. b0ஓட கோஎஃபிஷியன்ட்னு பார்த்தீங்கன்னா -1 தான். வேற ஏதாவது ஒரு கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதை வந்து நம்ம டிரைவ் பண்ணுவோம், இங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்.
இங்கே வந்து -1 மட்டும் இருக்கிறதுனால அந்த -1 எடுத்து இங்கே பண்ணிடணும். தனியாக வெளியே போட்டுடுறோம் -1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ -1 into 2, அந்த -2 வந்து சமேஷன் வெளியே எடுத்துட்டு yi மைனஸ் b0 மைனஸ் b1 xi. இதுதான் வந்து இதோட b0 ஐடென்டிஃபை பண்ற ஈக்குவேஷன். அதே மாதிரி b1 ஐடென்டிஃபை பண்றதுக்கு அதே ஈக்குவேஷன் தான். பட் என்ன பண்ண போறோம், அதே ஈக்குவேஷன் 1 தான். b0 வித் ரெஸ்பெக்ட் டு b0 டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இங்க வந்து b1 வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அதே மாதிரி உள்ள கொண்டு வந்துடுறோம். அதே கேசஸ் தான். பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க b1 வச்சு பண்ணும்போது நமக்கு xi கோஎஃபிஷியன்ட் அங்க வந்து எதுவுமே கோஎஃபிஷியன்ட் இல்லை. ஸோ -1 இந்த பவர் ரூல் அப்ளை பண்ணி 2 முன்னாடி கொண்டு வந்துட்டோம் as usual. இங்க வந்து -1 இருந்துச்சு. ஸோ அந்த -1 மட்டும் போட்டு -2 போட்டுருந்தோம். இங்க b1ஓட கூட ஒரு டேர்ம் xi அப்படின்ற டேர்ம் இருக்கு. ஸோ அதை வந்து -xi அப்படின்ற டேர்ம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது வெளியே தனியாக போட்டிருப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு அதை பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு b1 டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதை ஐடென்டிஃபை b1 வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறது நம்ம யூஸ் பண்ண போகிற ஈக்குவேஷன் இது. ஸோ இந்த பார்ட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் b0 வச்சு நம்ம டிரைவ் பண்ணிடுறோம்ல, அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வெயிட் அண்ட் சி. ஏற்கனவே சொன்ன மாதிரி -2 சிக்மா அப்படின்னா நம்ம 1 i = 1 to n தான் மீனிங். yi மைனஸ் b0 மைனஸ் b1 xi = 0ன்னு இருக்கு. -2 இந்த சைட் கொண்டு வந்துடும், ரைட் சைட் கொண்டு வந்துடும். இந்த -2 we are bringing to the right side. ஸோ -2 இந்த பட்டம் வரும்போது 0 ஆயிடும். சிக்மா இந்த சமேஷன் ஆப்ரேட்டரை உள்ள கொண்டு வந்துடும். ஸோ சமேஷன் ஆஃப் yi மைனஸ் சமேஷன் ஆஃப் b0 மைனஸ் சமேஷன் ஆஃப் b1 xi = 0 அப்படின்னு இருக்கு. இந்த சமேஷன் ஆஃப் yi வந்து ny பார் அப்படின்றத வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி சமேஷன் ஆஃப் xi வந்து இந்த இடத்துல nh பார் அப்படின்னு சொல்லி இதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்றத பார்த்துட்டு இது தனியாக டிஃபைன் பண்ணிடுறோம். இப்போ h பார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மீன் தான். ஹோட மீன் வேல்யூ ஈக்குவல் டு 1 டிவைடட் பை n. மீன் வேல்யூனா எல்லா h வேல்யூயும் சம் பண்ணி டிவைடட் பை n போடுவோம். அதை தான் 1/n தனியாக வெளியே ரெப்ரசன்ட் பண்ணிடுறோம். இதுதான் மீனோட ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சமேஷன் ஆஃப் i = 1 to n xi டிவைடட் பை n வரும்ல, அந்த எண்ணை வந்து இந்த சைட் கொண்டு வந்துடுறோம். அதாவது இந்த சமேஷன் ஆஃப் y = 1 to n xi = nh பார் அப்படின்றத மட்டும் வச்சுக்கிட்டோம். அதாவது எதுக்கு இதை பண்றோம் அப்படின்னா, இந்த nh பாரை தான் வந்து அந்த சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதே மாதிரி தான் y-யோட மீன் ஃபைன் பண்ணும்போது y பார் = 1 டிவைடட் பை n சமேஷன் ஆஃப் i = 1 to n yi அப்படின்னு இருக்கும். திரும்ப நம்ம என்ன வந்து இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா சமேஷன் ஆஃப் i = 1 to n yi = ny பார் அப்படின்னு இருக்கும். அந்த தான் இது வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஓகே, என்னன்னா சமேஷன் ஆஃப் yi = ny பார் மைனஸ் இந்த சமேஷன் ஆஃப் b0 இருப்பல nb0 அப்படின்னு போட்டுட்டோம். nb0ன்னு ஏன் இப்படி இந்த இடத்துல இப்படி போட்டுட்டோம் அப்படின்னா, இந்த y பார் மீன் வேல்யூ வந்துச்சு. இந்த சமேஷன் மட்டும் இருக்கு. சமேஷன்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி ny பார் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டோம். இந்த இடத்துல b0 வந்து சமேஷன் ஆஃப் b0 வந்து nb0ன்னு போட்டுட்டோம். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, நம்ம தெரியும் என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ், எத்தனை சாம்பிள்ஸ் இருக்கோ அதுதான் என்ன ரெஃபர் பண்ணுது. b0 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். yi அப்படின்னா y1 y2 y3 அப்படின்னு ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.
ஒவ்வொரு சாம்பிளுக்கும் பி நாட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆக போறது கிடையாது. அது வந்து இட்ஸ் a கான்ஸ்டன்ட். அப்ப n டைம்ஸ் அப்படின்னா அந்த சம் ஆஃப் y equal 1 to n b நாட் அப்படின்னா என்னன்னா n டைம்ஸ் ஆஃப் b நாட். அதனால கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும்போது நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் b1 வெளியே போட்டுட்டோம், summation of hi. Again b1 அப்படின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம், we are not going to apply I equal to 1 to n here. So b1 எடுத்துட்டு வெளியே போட்டு summation of hi. summation of hi வந்து நம்ம பார்த்த மாதிரி nh bar வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். இப்போ எல்லா டேர்ம்ஸ்லையும் n காமனாக இருக்கு, n வெளியே எடுத்துட்டு y bar மைனஸ் b நாட் மைனஸ் b1 h bar equal to 0. என்ன இந்த சைடு கொண்டு வந்துடும். நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண போறோம்னா பி நாட்டோட வேல்யூ தான் ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ பி நாட் மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்ற எல்லா டேர்ம்ஸையும் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். ஸோ மைனஸ் பி நாட் இங்கே இருக்கு, இந்த சைடு போகும்போது மைனஸ் ஒய் பார் பிளஸ் பி ஒன் மைனஸ்ல இருக்கிறதுனால பிளஸ் பி ஒன் ஹெச் பார் வரும். ஸோ இந்த நான் சைனை சேஞ்ச் பண்ணும்போது பி நாட் இஸ் ஈக்குவல் டு ஒய் பார் மைனஸ் பி ஒன் ஹெச். இதுதான் வந்து பி நாட் ஹெச் கால்குலேட் பண்ணுறதுடைய ஃபார்முலா. ஸோ பி நாட் ஹெச் அப்படின்றது என்னது, இந்த பி நாட் அப்படின்றது என்னது அப்படின்னா நம்ம பார்த்த ஈக்குவேஷன் வந்து பி நாட் பிளஸ் பி நாட் பிளஸ் பி ஒன் ஹெச் ஒன். அதாவது இந்த இடத்துல எம்ஹெச் பிளஸ் சின்ற இடத்துல தான் இந்த பி நாட் இருக்கு. சி அப்படின்றது இன்டர்செப்ட். அப்போ நம்ம ஃபிட் பண்ண போகிற லைனோட இன்டர்செப்டை இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுடைய ஃபார்முலாவை நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா பி ஒன் ஐடென்டிஃபை பண்ணுறதோட டெரிவேஷன் போட்டணும் இப்போ. ஸோ -2 இதுதான் நம்ம இங்க டெரைவ் பண்ணி வச்சிருக்கிறது. ஃபர்ஸ்ட் டெரிவேஷன் ஆஃப் இங்க டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம்ல ஃபர்ஸ்ட் டெரிவேஷன் ஆஃப் b1, அந்த வேல்யூ எடுத்துட்டு இங்க போட்டு அதுல இருந்து நம்ம ஃபர்தரா டெரைவ் பண்ண போறோம். So minus summation of yi minus beta naught minus beta bi hi வெளியில ஒரு hi equal to 0, equate to 0 ஈக்குவேட் பண்ண போறோம். ஈக்குவேட் பண்ணிட்டு as usual -2 வந்து இந்த சைடு வந்துருச்சு. சமேஷன் உள்ள கொண்டு வந்துடும். சமேஷன் ஆஃப் hi yi minus b0 sigma hi minus bi sigma hi ஸ்கொயர். ஏன்னா இந்த hi கொண்டு வந்ததுனால உள்ள அந்த எல்லா வேலையும் மல்டிப்ளை ஆகுது. hi into yi, b நாட் மட்டும் இருக்கிறதுனால hi, சிக்மா உள்ளிட்டு முதல் கொண்டு வந்துட்டோம் சமேஷன். ஸோ hi உள்ளிட்ட ஒவ்வொரு டேர்ம்டா மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த இந்த லைன் வந்துடும். அதுக்கப்புறமே சமேஷன் உள்ள கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு 0 போட்டுருக்கோம். இப்போ இந்த லைன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த லைன்ல இந்த பி நாட் இருக்குல்ல, இந்த பி நாட்டை வந்து we are going to ரீப்ளேஸ். எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறோம், நம்ம இந்த பி நாட் ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டோம்ல, பி நாட் இஸ் ஈக்குவல் டு ஒய் பார் மைனஸ் b1 h பார். அந்த வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். y bar is equal to b1 h bar. சாரி, இங்க h பார் போடலன்னு நினைக்கிறேன். y bar is equal to இந்த இடத்துல பார் வரும். ஸோ அந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு பி நாட் இருக்குல்ல, அது வந்து ஒய் பார் மைனஸ் b1 h பார் சிக்மா ஹெச்ஐ நம்ம தெரியும், அதை வந்து என்ஹெச் பார்ல ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். மைனஸ் b1 சிக்மா ஹெச்ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. திரும்ப சிக்மா ஹெச்ஐ ஒய்ஐ மைனஸ் என்ஹெச் பாரை உள்ள கொண்டு வரோம். ஸோ என்ஹெச் பார் ஒய் பார் பிளஸ் NB1 H bar. இந்த
ஏன் பிளஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த என்ஹெச் பார் வந்து உள்ளிட்டு வரும்போது என்ஹெச் பார் ஒய் பார் மைனஸ் இதான் இருக்கும் பி1 என் இன்டூ பி1 ஹெச் பார் ஸ்கொயர் தான் இருக்கும். மைனஸ் உள்ள கொண்டு வரும்போது இந்த பிராக்கெட் எடுத்துட்டு மைனஸ் உள்ள கொண்டு வரும்போது பிளஸ் மைனஸ் ஆயிடும், மைனஸ் பிளஸ் ஆயிடும். NB1 h square minus B1 sigma hi square equal to 0. ஸோ அடுத்து என்ன பண்றோம்னா திரும்ப அதே டேர்ம்ஸ் தான் இருக்கு. இங்க நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ண போறோம், B1ஓட வேல்யூ மட்டும் ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஸோ B1 இருக்கிற டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கமும் மற்றெல்லாம் ஒரு டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கமும் வச்சிருக்கோம். ஸோ இந்த NB1 h பார் இந்த வேல்யூஸ் இந்த சைடு கொண்டு வரும். அப்போ இந்த சைடு வரும்போது இந்த மைனஸோட வேல்யூ வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுது, இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற வேல்யூ வந்து மைனஸாக மாறிடுது. அப்புறம் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி we did this. இந்த இது என்னன்னு சொல்லிடுறேன். B1 சிக்மா HI ஸ்கொயர் மைனஸ் NB1 H பார் ஸ்கொயர் இருக்கு. அதை வந்து எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிருக்கான் அப்படின்னா B1 சிக்மா HI மைனஸ் H பார் ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்மை தான் இப்படி மாத்திருக்கோம். இது எப்படி வந்துருச்சு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதோட எப்படி அந்த சப்ஸ்டியூஷன் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதுதான் அந்த எச் மைனஸ் எச் பார், இதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ எச் மைனஸ் எச் பார் எங்க இருக்குன்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தேன். ரிவர்ஸ்ல வரும். நம்ம இப்போ இந்த வேல்யூ சிக்மா சமேஷன் ஆஃப் HI ஸ்கொயர் மைனஸ் NB1 H பார் ஸ்கொயரை வந்து இப்படி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சமேஷன் ஆஃப் HI மைனஸ் H பார் ஹோல் ஸ்கொயர்லேருந்து இந்த வேல்யூ எப்படி வருது அப்படின்றத now we are going to see. So summation of HI minus H bar the whole square equal to summation of A minus B the whole square, A square plus B square minus 2AB அந்த ஃபார்முலா போட்டுட்டோம். ஸோ அடுத்து summation of HI bar the summation உள்ள கொண்டு வந்துட்டோம். H bar sigma HI plus the summation of H bar square. நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டோம். summation of HI அப்படின்றது we can substitute it with NH bar, அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ HI ஸ்கொயர் அப்படியே இருக்கு. 2H பார் NH பார் பிளஸ் திரும்ப சிக்மா H பார் ஸ்கொயர் அதே லைன் தான் அப்படியே இருக்கு. இங்க என்ன டிஃபரன்ஸ்? 2H பார் NH பார் பிளஸ் சிக்மா H பார் ஸ்கொயரை வந்து இங்கே NH பார் ஸ்கொயர்னு போட்டுட்டோம். நான் ஏற்கனவே சொன்னதுதான். H பார் Y பார் அது மாதிரி அந்த மீன் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ H பார் அப்படின்றது ஒரு மீன் வேல்யூ. மீன் வேல்யூனா கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. அட்டைன் I ஈக்குவல் டு 1 to n போட்டிங்கன்னா அந்த வேல்யூ எதுவும் நம்ம சேஞ்ச் ஆக போறது இல்லை. அதனால என்ன பண்ண போறோம், அதை வந்து I ஈக்குவல் டு 1 to n சமேஷன் வந்து we can replace it with n டைம்ஸ் ஆஃப் H பார். கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்ல நம்ம இது மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Y பார் H பார் அதுக்கெல்லாம் வந்து நம்ம இது மாதிரி தான் சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ சிக்மா HI ஸ்கொயர் மைனஸ் இங்கே H பார் மல்டிப்ளை பண்ணிட்டு 2n H பார் ஸ்கொயர், இது H பார் ஸ்கொயர் பிளஸ் NH பார் பவர் ஸ்கொயர். இந்த இது ரெண்டையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் டு சிக்மா HI ஸ்கொயர் மைனஸ் NH பார் மைனஸ் சாரி NH பார் ஸ்கொயர் போட்டுருக்கோம். இந்த வேல்யூ தான் இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு we did the equation of B1. B1 ஓட ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. B1னா என்ன அப்படின்னா நம்ம லைனோட ஸ்லோப். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா லைனோட ஸ்லோப் கிடைச்சிருச்சு, லைனோட இன்டர்செப்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டையும் வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to fit the best line in our linear regression model.
ஸோ நம்ம ரைட் சைடில் இந்த டேர்ம் வந்து b1 ஆஃப் சமேஷன் ஆஃப் ஹெச்ஐ ஸ்கொயர் மைனஸ் என்பி1 ஹெச் பார் ஸ்கொயர்ல இருந்து இந்த டேர்ம் b1 ஆஃப் சமேஷன் ஆஃப் ஹெச்ஐ பார் ஹெச்ஐ மைனஸ் ஹெச் பார் த ஹோல் ஸ்கொயர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லெஃப்ட் சைடில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சமேஷன் ஆஃப் ஹெச்ஐ ஒய்ஐ மைனஸ் என் ஹெச் பார் ஒய் பார் இந்த வேல்யூ இந்த டேர்ம் ஃபுல்லாக வந்து எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம்னா சமேஷன் ஆஃப் ஹெச்ஐ மைனஸ் ஹெச் பார் இன்டு ஒய்ஐ மைனஸ் ஒய் பார் அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம், எப்படி ரீப்ளேஸ் பண்ணிடுறோம், எப்படி டிரைவ் பண்ணோம் அப்படின்றத we can see now. இதுவும் வந்து ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். நம்ம இந்த டேர்ம்ல இருந்து ரீப்ளேஸ் பண்ண டேர்ம்ல இருந்து இந்த ஒரிஜினல் டேர்ம் எப்படி வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதான் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ, அதாவது ஹெச்ஐ மைனஸ் ஹெச் பார் இன்டு ஒய்ஐ மைனஸ் ஒய் பார். அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஹெச்ஐ இன்டு ஒய்ஐ பிளஸ் ஹெச்ஐ இன்டு ஒய் பார் மைனஸ் இந்த ஹெச்ஐ எடுத்து இந்த ரெண்டு டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம் மைனஸ் அதே மாதிரி ஹெச் பார் எடுத்து இந்த மல்டிப்ளை பண்ணிடுறோம். சமேஷன் உள்ள கொண்டு வந்துட்டோம். சமேஷன் ஆஃப் ஹெச்ஐ ஒய்ஐ பிளஸ் சமேஷன் ஆஃப் ஹெச்ஐ ஒய் பார் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஹெச் பார் ஒய் yi plus summation of இந்த h bar y bar. இல்லை நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கு, செகண்ட் டேர்ம் y bar கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வந்துட்டோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வந்துட்டு சமேஷன் ஆஃப் i = 1 to n hஐ இருக்கு. அதே மாதிரி இந்த yi இருக்கு, h bar வந்து இல்லை கான்ஸ்டன்ட், h bar கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வந்துட்டோம். எதுக்காக இந்த கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா சமேஷன் ஆஃப் i = 1 to n hஐ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா we can substitute with nh bar. அதே மாதிரி இங்க வந்து சமேஷன் ஆஃப் i = 1 to n yi வந்து என்ன பண்ணலாம் ny bar வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூஸும் வந்து கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் இருக்கிற வேல்யூ தான் வந்து இந்த ரெண்டுமே கேன்சல் ஆகும். ஏன்னா n இன்ட்டு ஹெச் பார் ஒய் பார் தான், இந்த n இன்ட்டு ஹெச் பார் ஒய் பார் ரெண்டு மைனஸ் பண்ணும்போது இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் இதனால கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் டேர்ம் மட்டும் வரும். அந்த ரிமைனிங் டேர்ம் தான் இந்த டேர்ம் மேலே இருக்கிற டேர்ம். ஸோ வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் வித் திஸ். இப்போ b1 டேர்ம் வரணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா b1 மட்டும் வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத வந்து இந்த லெஃப்ட் சைடு இந்த சைடு ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு இந்த ஸ்லோப்போட ஃபார்முலா கிடைச்சிடும். வித் தி ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா we can fit our best line.